வணக்கம். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி அதிகரித்து கொண்டே இருக்குங்க. நவம்பர் மாதத்தில் நல்லாவே அதிகரித்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னுடைய பார்வைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஏன் நவம்பர் மாதத்தில் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்காக எளிமையாக ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனின்னு சொல்லலாம், இல்லைனா சுருக்கமாக கொரியர் சர்வீஸ் அப்படின்ற கூட சொல்லலாம். ஸோ ஏன் அந்த கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு நவம்பரில் என்னுடைய பார்வையில் இருக்கலாம் அப்படின்றதையும், ஒரு ஷேர் குறிப்பாக 69% நவம்பரில் கெயின் ஆகிருக்குங்க. அந்த ஷேரோட சார்ட்டையும் பார்க்கலாம். நான் குறிப்பாக ஒரு ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேன். அதோட காரணம் என்ன, அதோடைய ரிஸ்க் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டப்படக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க, முதல் கம்பெனி பார்த்திங்கன்னா கத்தி. இன்றைக்கி நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கத்தியோட 1 டே சார்ட். இன்றைக்கி இன்ட்ராடே கெயின் மட்டும் 7% மேலே ட்ரேட் ஆச்சு. கத்தி நவம்பர் மாதத்தில் 49% அதிகரிச்சிருக்கு. இது அக்டோபர் க்ளோஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ சார்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீப் ஹைக் இருக்குது கத்தி கம்பெனிக்கு. சரி, இரண்டாவது கம்பெனி ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1 டே சார்ட், ஜெரோதா கைட்லேருந்து எடுத்துருக்கோங்க. இன்ட்ராடே கெயின் கிட்டத்தட்ட 10% மேலே இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. நவம்பர் மாதத்தில் 69% அதிகரிச்சிருக்கு ஸ்னோமேன்து. ஸோ 1 டே சார்ட்டில் பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு, நவம்பர் 7 அப்புறம் ஒரு ஸ்டீப் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ 1 டே சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ராடே கெயின் பார்த்திங்கன்னா 6% இன்றைக்கு மட்டும். நவம்பர் மாதத்தில் 21% அதிகரிச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நவம்பர் 7 அப்புறம் ஒரு பெரிய ஹைக் இருந்திருக்கு ஷேர் ப்ரைஸில். ஸோ எல்லாமே நவம்பர் 7 அப்புறமாகத்தான் தென்படுது மேலே ஏறி இருக்கிறது. இது ஆல் கார்கோ 1 டே சார்ட்டுங்க. ஆல் கார்கோ கம்பெனி அவங்க இன்ட்ராடே 3% அதிகரிச்சிருக்கு. நவம்பர் மாதத்தில் மட்டும் 21% ஹை ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நவம்பர் 7 தான் இதுவும் அதிகரித்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு பேட்டர்ன் என்ன புரியுதுன்னா, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிஸுங்க, எல்லா கம்பெனிஸும் சொல்ல முடியாது. ஸோ நிறைய பெரும்பாலான கம்பெனிஸ் நவம்பர் 7 அப்புறம் அதிகரித்து கொண்டே இருந்திருக்கு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோவிட் கான வேக்சினுக்கு எல்லா இடத்துக்கும் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் வழியாக மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வேக்சினோட ஃபைனல் ட்ரையலில் இருக்கிறதாக சில செய்திகளும் வருது. 90% பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகளும் வருது அந்த வேக்சின். ஸோ இந்த வேக்சினை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அப்போ அதுக்காக இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட உதவியை கவர்மெண்ட் நாடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் கோல்டு ஸ்டோரேஜஸும் வச்சுருக்காங்க சில பேர். ஏன் கோல்டு ஸ்டோரேஜ் தேவைப்படுதுன்னா, வேக்சின், இந்த கொரோனாவோட வேக்சின் மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி கொண்டிருக்கு. அது ஸ்னோமேன் போன்ற சில லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்றது இன்னும் கிளியராக கன்ஃபார்மாக செய்யப்படவில்லை. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, -30 to -40 டிகிரி வரைக்கும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் -70 இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ரூமரும் போய்கொண்டு இருக்குது. கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. ஸோ -70 இருந்தால் அவங்களாலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு கம்பெனியாலும் செய்ய முடியாது இந்தியாவில் அப்படின்ற மாதிரி தகவலை மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைனா அந்த வேக்சினை விட்டுட்டு வேறு வேக்சின் இந்தியாவிலே க்ரியேட் பண்ணுற வேக்சினாக கூட இருக்கலாம், வேற ஒரு ஆப்ஷனாக. ஆனால் அதையும் எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட உதவியை கண்டிப்பாக கவர்மெண்ட் நாடுவாங்க. இதனால் அவங்களோட பிஸ்னஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம். சரி, நான் எந்த ஸ்டாக்கை உன்னிப்பாக மானிட்டர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிங்க. இன்னொரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுங்க, நான் எந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணலைங்க. இது எல்லாமே நியூஸ் பேஸ்டாகவும் சார்ட் பேஸ்டாகவும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸை ஏன் சூஸ் பண்ணிங்கன்னா, ஒன்று இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவங்ககிட்டையும் கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை டெம்பரேச்சர் ரிலேட்டட் மூவ்மெண்ட்டை பண்ண முடியும்னு அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு பிளேயராக இருக்கலாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கொரோனா வேக்சினுக்காக.
இரண்டாவது காரணம் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து டீலிஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் போய்க்கொண்டு இருக்குது. அவங்க ஷேர் ஹோல்டர் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டு இல்லை, பட் அவங்க ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம முன்னே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், டீலிஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க, எப்படி பிட்டிங் நடக்குது ஐபிஓன்ற மாதிரி. அது பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 3 ஸ்டாக்ஸோட சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ட்ரெண்ட் இருந்தது. எப்பெல்லாம் டீலிஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அப்பெல்லாம் அந்த ஷேர் ப்ரைஸ் அதிகரித்து கொண்டே இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் ஒரு காரணம்னா ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா டீலிஸ்டிங்க்கு வர சமயத்தில், நெருங்குற சமயத்தில் ஒரு ஸ்பைக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் மட்டும்தாங்க, கன்ஃபார்ம்டு கிடையாது. ஸோ இப்போ நான் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸை மானிட்டர் பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குங்க. என்ன ரிஸ்க்குன்னா, நம்ம வேதாந்தாவில் ஆல்ரெடி பார்த்தோம். வேதாந்தா ஸ்டாக்கும் டீலிஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஷேர்ஸ் எல்லாம் டெண்டர் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ரைஸுக்கு ஒத்துக்கலை. அதனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு டீலிஸ்டிங். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு ரிஸ்க் என்னென்னா, நான் வாங்க போகிற ப்ரைஸ் இனிமேல் தான் நான் வாங்க போகிறேன். ஸோ இனிமேல்ட்டு நான் வாங்கினேன்னா அவங்க ஃபைனலைஸ் பண்ணுற எக்ஸிட் ப்ரைஸ் வந்து நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற கேரண்டியும் கிடையாது. ஸோ இந்த 2 ரிஸ்க்குகளும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஏறுது, கூடவே சேர்ந்து டீலிஸ்டிங்கும் அவங்க ப்ரொசீஜர் போய்கொண்டிருக்கு. ஸோ இதனால தான் என்னுடைய பார்வைக்கு ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த 3 கம்பெனியோட பேட்டர்ன் பார்த்த வீடியோவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. டீலிஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணி எப்படி மேலே போச்சு, எப்படி அந்த எக்ஸிட் ப்ரைஸை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத பற்றியான வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களும், இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட பற்றியான உங்களோட கருத்துக்களையும் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.